ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த பதிவு அன்பார்ந்த மிதுன லக்ன நண்பர்களுக்கு வார பலனாக மார்ச் 23 முதல் மார்ச் 29 வரை, சனிக்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை உள்ள 7 நாட்களுக்கான பலனாக வழங்கப்படுகிறது. இந்த வாரம் மட்டும் தவிர்க்க முடியாத காரணத்தால் குரல் பதிவாக வழங்கப்படுகிறது. சனிக்கிழமை முதல் நாள் மார்ச் 23 அன்று பூரம் நட்சத்திரம். மிதுன லக்னத்திற்கு 3ஆம் இடமான சிம்ம ராசியிலே சந்திரன் சுக்கிரனுடைய நட்சத்திரத்திலே செல்கிறார். சுக்கிரன் சதய நட்சத்திரத்திலே கும்பராசியிலே நமக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்திலே சனியோடு சேர்ந்து பயணிக்கிறார். அப்போ இந்த 3ஆம் இடம் 9ஆம் இடம் சார்ந்த பலன்களை சுக்கிரன் நமக்கு வழங்க இருக்கிறார். அதனால் கம்யூனிகேஷன் லைனில் இருக்கவங்க, லாஜிஸ்டிக்ஸு, ஏஜென்சிஸு மற்றும் நமக்கு கமிஷன் தொகையில் இருக்கிறவங்க, போதனா மார்க்கத்தில் இருக்கவங்க அனைவருக்கும் ஒரு முயற்சிகள் வெற்றி தரக்கூடிய நாளாக இது அமையும். சுக்கிரன் என்றாலே மிதுன லக்னத்திற்கு 5ஆம் இடத்துக்கும் 12ஆம் இடத்துக்கும் அதிபதி. அந்த சுக்கிரனுடைய தன்மையில் சுக்கிரனுடைய நட்சத்திரமும் 3, 7, 11 இருப்பதனால எதையும் புரிந்து கொண்டு அதை செயல்படுத்தி வெற்றி காணக்கூடிய ஒரு அமைப்பை தருகிறது தான் இந்த சுக்கிரன். இந்த நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும், வளர்ச்சியாக அமையும். சுப காரியங்கள், திருமண வரன் பார்க்கறது, குழந்தை பிறப்பு மற்றும் இன்பமான நிகழ்ச்சிகளுக்கு நம்மளை நாம் தயார்படுத்தி கொள்வது, இதற்கெல்லாம் இந்த நாளில் இனிமையாக அமையும். மறுநாள் மார்ச் 24 ஞாயிற்றுக்கிழமை உத்தரம் நட்சத்திரம். காலை 7:33 முதல். உத்தரம் ஒரு பாதம் சிம்மராசியில் இருக்கும், 3 பாதங்கள் கன்னிராசியில் இருக்கும். உத்தரம் என்பது சூரியனுடைய நட்சத்திரம். மிதுன லக்னத்துக்கு சூரியன் 3ஆம் அதிபதி. 10ஆம் இடத்துல மீனராசியில் சனியினுடைய உத்திரட்டாதி நட்சத்திரத்திலே பயணிக்கிறார். அப்போ சனி இருக்கக்கூடிய 9ஆம் பாவம் நமக்கு இடமாற்றம் மற்றும் ஒரு எதிர்பாராத நன்மைகள், அதாவது ஒரு திடீர் ப்ரமோஷன் அல்லது எதிர்பாராத மாற்றம், வளர்ச்சிக்குரிய மாற்றம், இது போன்ற வகையில் இன்றைக்கு அமையக்கூடும். மற்றும் உறவுகள் சார்ந்த விஷயங்களுக்கு நன்மைகள் தரும். புது உறவுகளை புதுப்பித்தல், ஒரு உறவினர்கள் வீட்டிற்கு பயணம் செய்தல், இது போன்ற நன்மைகளை இன்றைக்கு அடையலாம். மறுநாள் மார்ச் 25 திங்கட்கிழமை காலை 10:37 வரை இந்த உத்திர நட்சத்திரம் உள்ளது. அதன் பிறகு அஸ்தம் நட்சத்திரம். காலை 10:37 முதல் தொடங்கக்கூடிய அஸ்தம் நட்சத்திரம் என்பது கன்னிராசியிலே சந்திரனுடைய நட்சத்திரத்திலே பயணிப்பது. சந்திரன் நமக்கு தனாதிபதி, கடகராசிக்கு அதிபதியான சந்திரன். அதனால் இன்றைக்கு பணம் சார்ந்த ஈடுபாடுகள், வரவு மற்றும் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குதல், தாயாரினுடைய மகிழ்வு மற்றும் உடல் நலம், வீடு, வாகனம், இடம் போன்ற வகையில் நன்மைகள், ஒரு வீட்டை புதுப்பிக்கிறது, அதேபோல் விவசாயம் சார்ந்த சில புதிய நடவடிக்கைகளில் இறங்கி பயிர் தொழில் மற்றும் பழம், பண்ணை, தோட்டம் போன்ற வகையில் நன்மைகளை தரக்கூடிய நாளாக அமைகிறது. மறுநாள் மார்ச் 26 செவ்வாய்க்கிழமை நண்பகல் மதியம் 1:33 வரை இந்த ஹஸ்த நட்சத்திரம் இருப்பதனால தொழில் பலத்தை பெருக்கக்கூடிய அமைப்பில் இது வேலை செய்கிறது. நமக்கு பணவரவும் நன்றாக இருக்கும், வளர்ச்சியும் நன்றாக இருக்கும். நம்முடைய பேச்சுக்கு ஒரு மதிப்பும் கௌரவமும் இருக்கும். நம்முடைய ஆரோக்கிய பலமும் நன்றாக இருக்கிறது.
குழந்தைகளுக்கு படிப்பு காரியங்களுக்கும் சிறப்பாக இருக்கும். 27/3/2024 புதன்கிழமை, சித்திரை நட்சத்திரம், மாலை 4:15 மணி வரை. அதாவது செவ்வாய்க்கிழமை மதியம் 1:33க்கு தொடங்கக்கூடிய சித்திரை நட்சத்திரம் மார்ச் 27 புதன்கிழமை மாலை 4:15 வரை உள்ளது. சித்திரை என்பது செவ்வாயினுடைய நட்சத்திரம். மிதுன லக்னத்திற்கு செவ்வாய் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் சனியோடு சேர்ந்து சதய நட்சத்திரத்தில் பயணிக்கிறார். அப்போ இந்த செவ்வாய் கிரகம் என்பது நமக்கு வேலை சார்ந்த மாற்றங்கள், வேலை சார்ந்த ஒரு புதிய முயற்சிகள், இவற்றுக்கெல்லாம் நன்மைகளை தரக்கூடிய வகையில் வேலை செய்யும். அதுவும் ராகுனுடைய நட்சத்திரத்தில் சனியோடு சேர்ந்திருக்கிறதுனால அது போன்ற புதிய திட்டங்கள் செயல்பாட்டுக்கு கொண்டு வருவதற்கும் அதன் மூலம் பலனடைவதற்கும் எளிதாக இருக்கக்கூடிய நல்ல நாள். மார்ச் 27 மாலை 4:15 மணிக்கு, அதாவது புதன்கிழமை 4:15 மணிக்கு சுவாதி நட்சத்திரம் தொடங்குகிறது. சுவாதி என்பது ராகுனுடைய நட்சத்திரம். துலாம் ராசியிலே ராகுனுடைய நட்சத்திரத்திலே சந்திரன் செல்வதனால், ராகு நமக்கு 10ஆம் இடத்தில் இருக்கிறபடினால புதனுடைய நட்சத்திரத்தில் தொழில் பலம் மிகுந்த நாளாக இன்றைக்கு கருதப்படும். அது மூளை உழைப்பு சார்ந்த தொழிலாக இருந்தாலும், உற்பத்தி சார்ந்த தொழிலாக இருந்தாலும், நம்முடைய ஈடுபாடு, நம்முடைய செயல்பாடுகளில் அதனால் வரக்கூடிய நன்மைகள், மேன்மைகள், வெற்றிகள் நன்றாக இருக்கும். நம்ம எதிர்பார்த்தபடி அந்த வேலைகளெல்லாம் சிறப்பாக செல்லும். சந்திரன் 5ஆம் இடத்தில் இருக்கின்றபடினால் குழந்தைகள் வழி மகிழ்வுகள் இதுவும் சிறப்பாக இருக்கும். மறுநாள் மார்ச் 28 வியாழக்கிழமை மாலை 6:37 வரைக்கும் இந்த சுவாதி நட்சத்திரமானது இருக்கின்றது. ராகுனுடைய மற்றொரு நட்சத்திரமான சதயத்தில் தான் செவ்வாய் கிரகமும் சனி கிரகமும் 9ஆம் இடத்தில் சென்று கொண்டிருக்கிறார்கள். அதனால் பூர்வீகம் சார்ந்த சில நன்மைகள், குலதெய்வம் வழிபாடு மற்றும் உயர்கல்வி, ஆராய்ச்சி கல்வி, வெளிநாட்டு கல்வி இது போன்ற தொடர்பில் இருப்பவர்களுக்கும் இன்றைக்கி மிகவும் சிறப்பாக அமையும். மார்ச் 28 வியாழக்கிழமை மாலை 6:37 முதல் விசாக நட்சத்திரம் தொடங்குகிறது. மறுநாள் மார்ச் 29 வெள்ளிக்கிழமை இரவு 8:35 வரை இந்த விசாக நட்சத்திரம் உள்ளது. விசாகம் என்பது குருவினுடைய நட்சத்திரம். குரு நமக்கு லாபஸ்தானத்திலே மேஷராசியிலே பரணி நட்சத்திரத்தில் பயணிக்கிறார். சுக்கிரனுடைய நட்சத்திரம். சுக்கிரன் 9ஆம் இடத்துல குருவினுடைய நட்சத்திரமான பூரட்டாதியில் பயணிக்கிறதுனால சுக்கிரனும் குருவும் நட்சத்திர பரிவர்த்தனை வாங்கி பாக்கியஸ்தானத்துக்கும் லாபஸ்தானத்துக்கும் ஒரு தொடர்பை ஏற்படுத்தி நம்ம நினைக்கக்கூடிய ஒரு எதிர்பார்ப்பு, வெற்றிகரமான சூழல், நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இவற்றையெல்லாம் உறுதிப்படுத்துகிறது. அதனால் இன்றைய நாளில் நமக்கு நன்மைகள் நடக்கும். அது உறவுகள் சார்ந்தும் நன்மையாகவே இருக்கும், பொருளாதாரம் சார்ந்தும், தொழில் உத்தியோகம் சார்ந்தும் நன்மைகளை தரும். அதாவது ஒரு எதிர்பாராத வெற்றி என்ற வகையில் இன்றைக்கு வேலை செய்யும். ஆக 7 நாட்களுக்குமே நட்சத்திர ரீதியாக நம்ம பலன்களை பார்த்தோம். நம்முடைய ஜனன ஜாதகத்தில் உபநட்சத்திர ரீதியாக பார்த்து மேலும் துல்லியமாக பலன்களை பெறலாம் என்று கூறி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.